திருமணம் திருமணத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய தேசத்துடைய கலாச்சார வழக்கப்படி திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மணமகள் வீட்டை சென்று பார்ப்பாங்க. மணமகள் திருமணம் முடிச்ச பிறகு மணமகள் வீட்டுக்கு வருவது நம்முடைய வழக்கம். ஆனால் பைபிளில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு மருமகன் மாமியார் வீட்டுக்கு போவே இல்லை. மாமியார் வீடு எப்படி இருக்குன்னு கூட மருமகனுக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? மாமியார் வீட்டில் போயிட்டு விருந்து சாப்பிடவே இல்லை. யார் அவர்? சத்தமாக சொல்லுங்க. நல்ல மருமகன்ல ஐசக். என்ன, am I right? தீபாவளி சீசன் சொல்லுவாங்களே, தீபாவளி சீசனில் என்ன நடக்கும்? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, தீபாவளி சீசன் என்னது? என்ன, தலை தீபாவளி, கால் தீபாவளி, சரி, ஓகே, பல தீபாவளிகளை வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? விருந்து நடக்கும். தலை கிறிஸ்மஸ் நம்ம கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்களா? தலை கிறிஸ்மஸ், வால் கிறிஸ்மஸ் போகட்டும். என்னம்மா, தலை பொங்கலா? எப்போம்மா புதுசாக வந்துச்சு? அப்படியே விடுறீங்களோ இல்லை இருக்கா? சரி, போகட்டும். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். அனுப்பும்போது ஈசாக்குக்கு வயசு என்ன தெரியுமா? 40 years old. 40 வயசு தன்னுடைய மகனுக்கு அவர் பெண் பார்க்க அனுப்புகிறார் எலியேசர்கிட்ட. அப்போது ஈசாக்குடைய இதையெல்லாம் எப்படி பட்டாக் லப்பு டப்புன்னு அடிச்சுன்னு தெரியுமா? ஐயோ, இது எலியேசர் போகிறாரு. அவர் பார்த்துட்டு வந்து அவர் கூட்டிகிட்டு வர எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். எந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறாரு? ஒரு முறை பார்க்க சான்ஸ் கிடைக்குமா? அம்மாவுக்கு மூலமாக சொல்லலான்னு பார்த்தா அம்மா இல்லை, போயிட்டாங்க. அப்பா உறுதியாக இருக்கிறாரு. அப்பா எலியேசர்ட்ட சத்தியம் வாங்கிட்டார். தொடையின் கீழ் கையை வச்சு, என்ன ஆனாலும் சரி என் மகனை மட்டும் அந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு போகாத. ஆபிரகாம் வாழ்வில் இருந்த உறுதியை பாருங்க. என்ன உறுதி? பெண் மட்டும் அங்கேருந்து வேணும், ஆனால் என் மகன் திரும்ப அங்கே தேசத்துக்கு போகக்கூடாது. யூனோ வாய்? கர்த்தர் என்ன ப்ராமிஸ் லேண்டுக்கு வாக்குத தேசத்தை கொண்டு வந்துட்டாரு. அந்த வாக்குத தேசத்துல பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள வந்துட்டு அந்த பழைய காரியங்கள், பழைய தேசத்துடைய எந்த வாசனையும் வீசக்கூடாது. ஆமா.